ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசும்படியாக உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்கள் பிரகாசம் அடையட்டும் ராஜா. உடைய நீதியின் வசனத்தின் மேல எங்களுக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும் ராஜா, ஒரு தெளிவு உண்டாகட்டும் ராஜா. உண்மை குறித்ததான, எங்களை படைத்ததான எல்லா நோக்கத்தையும் புரிந்து கொள்கிற அந்த தெளிவு எங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரை துவக்க முதல் முடிவு வரை பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம் சிஸ்டர் வாசிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சபையாய் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாமா? சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இன்னைக்கு அந்த பேசிக், அந்த மெயின் காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கர்த்தர் நம்மளை எவ்விதமாய் படைத்திருக்கிறார், நம்ம எப்படி செயல்படும்படியா ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம இன்னைக்கு ஒரு 3 பேரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? இங்க எல்லாருமே 3 பேர் நீங்க பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்? சரி. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை படைத்தார். மனுஷனுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. ஆவி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். மைப்பெடுக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 பகுதிகளும் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. இப்ப நம்மளை பார்க்கும்போது எப்படி தெரியும்? இது எதுவுமே பார்க்க முடியாது, ஒரு பர்சன் தான். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், நான் என்னோட சரீரத்தை மாத்திரம் தான் நான் தான் அப்படின்னு. ஆனா எனக்குள்ள சரீரம் இருக்குது, ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவி மனுஷன் தான் உண்மையான மனுஷன். இவன் தான் உண்மையான மனுஷன். இந்த மனுஷனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க பிரச்சனை வருது, எதனால பிரச்சனை வருது, இதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது புரியும். இல்லாட்டினா ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், அந்த ஒண்ணுல டீல் பண்ணவே முடியாது. இங்க நிறைய காரியங்கள் இணைச்சிருக்கு. அதனால ஆவி, ஆத்மா, சரீரம் தான் ஆவி. மனுஷன் ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனை சிருஷ்டித்தவர் ஆவியாய் சிருஷ்டித்தார். இவன் ஆவி மனுஷன், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த சரீரம் எப்படின்னா காணக்கூடியது. நம்ம எல்லாம் பார்க்கிறோமா? சரீரத்தை பார்க்க முடியுது, பேர்ல பார்க்க முடியுது. இந்த ஆத்மா மனுஷனை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். நம்ம ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, ஆனா இவனை தொட முடியும், உணர்ச்சிகளை புரிய முடியும். ஆனா இந்த ஆவி மனுஷனை பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஏன்னா இவனுடைய மண்டலமே வித்தியாசம். இவன் கம்ப்ளீட்டா வேற கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் எப்படின்னா, சரீரம் எப்படி கனெக்ஷன் வாங்க, சரீரம் எப்படி கனெக்ட் பண்ணிருக்குன்னா 5 விதமான என்னது சென்சார் இருக்கும். இந்த சரீரத்துக்கு 5 வித சென்சார் இருக்கு. எப்படி? பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, தொடுறது, இந்த உணர்வுகள். இந்த 5 விதமான சென்சார் எப்ப இருக்கும்? இங்க இந்த மனுஷனுக்கு, சரீர மனுஷனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க இருந்து வருது? நாம் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வருது. இந்த 5 புலன்கள். இவன் புலன் அறிவு உள்ளவன், வேர்ல்ட் கான்சியஸ். இந்த உலகத்தினால வருகிற என்னது அறிவினால நிரப்பப்பட்டான். அவனுக்கு எல்லாமே தெரிகிறது. இந்த சரீரத்துக்கு தெரிகிறது எல்லாமே எப்படின்னா
இந்த உலகத்துல இருந்து வர எல்லாத்தையும் இவன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவான். இந்த ஆவி ஆத்துமாக்கு எப்படின்னா ஒரு இந்த பகுதி எப்படி இருக்குன்னா இது கனெக்டிவிட்டி. இது நீ கைப்பிடிச்சுக்கோ. இது ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கும், சரீரத்தோடும் இந்த ஆத்மா இணைக்கப்பட்டிருக்கும். இங்க இந்த 2 கனெக்ஷன் இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு இங்க இருக்கிற வர இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்க முடியும், இங்க இருந்து வர இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்க முடியும். இந்த சரீரம் உலகத்தின் அறிவு, இந்த ஆத்மாவுக்கு 2 பக்கமும் ஆண்டவரோட கனெக்ட், இந்த ஆவியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கனால இங்க 2 அறிவையும் உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த ஆவி தேவனோடு கனெக்ட் பண்ணப்படும். இங்க இது வர சப்ளை ஃபுல்லுமே இங்க இருந்து வர்றது கிடையாது, எல்லாம் இங்க வரத்துல இருந்து வர. அப்ப இது காட் கான்சியஸ், இந்த ஆத்மா செல்ஃப் கான்சியஸ், இது வேர்ட் கான்சியஸ். உலகத்தின் அறிவினால இருக்கும், இது தன் சுய அறிவினால இருக்கும், இது ஆவிக்குரிய அறிவினால. இப்படிதான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரம், இன்னும் 3 இருக்கு. நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுதோ, கண்ணாடி தான். என்ன பார்க்கறது எப்படி பார்க்குறேன், எல்லாம் கண்ணாடியில போய் என்ன பார்த்துக்கிறேன். அதே போல இந்த சரீரத்தை நம்ம வெளியே பார்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த சரீரத்துல இருந்து தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எஸ்தர்னா என்ன நான் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்குள்ள இந்த 2 பகுதி இருக்கு. இந்த 2 பகுதியில இந்த ஒரு பகுதியை தான் உங்களால பார்க்க முடியும், இந்த பகுதியை பார்க்க முடியாது. இந்த பகுதியை என்கிட்ட எப்ப பார்க்கலாம்னா உங்க வார்த்தைகள் மூலம் என்ன பார்க்கலாம். இப்ப என்ன திட்டுறீங்க, அப்ப என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணுவேன். என்னை கோபம் ஊட்டுறீங்க, ரியாக்ட் பண்ணுவேன். என்னை சந்தோஷப்படுத்துறீங்க, ரியாக்ட் பண்ணுவேன். உள்ளான மனுஷனை ஆத்மாவை என்ன பண்ணிடலாம், அப்படி பார்த்துடலாம். நார்மலா என்னை பர்சனை பார்க்கலாம், ஆத்மாவை இந்த பகுதியிலேருந்து பார்க்கலாம். ஆனா ஆவி மனுஷனை பார்க்க முடியாது. இந்த மனுஷனை எப்படி பார்க்கலாம்னா என்னோட ஃப்ளோல இருந்து பார்க்கலாம். என் நடக்கைகள், என்னுடைய என்னது, நான் என்னுடைய எல்லா கிரிக்கெட்டு அது அதன் மூலம் என்னுடைய ஆவி மனுஷனை எனக்குள்ள இருந்து பார்க்கலாம். சரி, இந்த 3 உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஆவி, ஆத்மா, சரீரம், இவங்களோட கனெக்ஷன்ஸ். இப்போ ஆண்டவர் இந்த சரீரத்தை படைக்கும் போது சரீரம் எப்படி இருந்து வந்துச்சு, மண்ணினால வந்துச்சு. இப்ப நம்ம உலகத்துல எப்படி வரோம், அப்பா அம்மா மூலம் வரோம். இப்போ அப்பா அம்மா மூலம் வரும்போது இது உண்டாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, 10 months ஆகும். இந்த மனுஷன் புறப்பட்ட வெளியே வர்றதுக்கு 10 months வெளியாகும். இந்த ஆத்மாவை எடுத்து பார்ப்போம். இந்த ஆவி மனுஷன் எப்படின்னா இது ரட்சிக்கப்பட்ட அந்த செகண்ட் பிறந்து இல்லையா, இதுக்கு அவ்வளவு நேரம் இல்லை. என்றைக்கு சுவிசேஷம் இந்த ஆவி மனுஷனுக்கு நம்மளுக்குள்ள நம்ம கர்த்தரை பத்தி அறியும் போது உடனே, ஆனா அங்க வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவரே என்னுடைய ரட்சகர், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் என்னைக்கே இருதயத்துல விசுவாசிக்கிறேனோ உடனே நான் இருந்து இந்த மாற்றங்கள் என் வாழ்க்கையில இம்மீடியட்டா உண்டாயிருது. இவன் எனக்குள்ள பிறந்துடும், இந்த ஆத்மா எனக்குள்ள பிறந்து இப்ப இந்த ஆத்மா மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா. இவனுடைய உலகம் இந்த பகுதிகளை சார்ந்ததாவே இருக்காது. நம்ம பார்க்கிற உலகத்திலேயோ கேட்கிற காரியங்களோ இந்த உலகத்தில் எந்த இன்ஃபர்மேஷனோட இந்த ஆவி கனெக்ட் ஆகிருக்கவே இருக்காது. இது கம்ப்ளீட்டா தேவனோடு கனெக்ட் ஆகுறதா இருக்கும். சரியா, இதுதான் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன என் வாழ்க்கையில நடக்குது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மனுஷன், இந்த சரீர மனுஷன் இல்லை, இந்த ஆவியின் மனுஷன் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டலாம். ஆவி மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே தண்டனையில, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இவனை யாரும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள கொண்டே போக முடியாது. ஏன்னா இவன் கம்ப்ளீட் 100% இவன் என்ன பண்ணிட்டான், விடுதலையாக்கப்பட்டுட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். பூரணமா தேவனுக்குள்ள இருந்த அவர் பரிபூரணத்துல ஒரு பகுதியை அவன் பெற்றுட்டான். தேவனுடைய ஒரு பரிபூரணம் இங்க வந்துடுச்சு. இவனை ஆக்கினை தீர்ப்புக்கு கிடையாது. இந்த ஆத்துமாதான் என்ன பண்ண, இப்ப ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இவன் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் பரிபூரணத்துக்குள்ள, ஏன்னா இவன் இங்க கனெக்ட் ஆயிருக்கிறாங்க, இவன் ஆவியோட கனெக்ட் ஆயிருக்கிறனால இந்த கனெக்ஷன் மூலம் இவனுக்கு
இந்த என்ன சொல்றது வேத வார்த்தையின் மூலம் இவனுக்குள்ள அந்த நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. ஆனா இது ஏற்கனவே இங்க உள்ள இன்ஃபர்மேஷனால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு ஆத்மாவா இருக்குது. ஆனா இந்த ஆத்மா இந்த பூரணமா இல்லாதனால இந்த பூரணத்துக்கு வர்றதுக்கு இது எப்படி ஆக்கப்படணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால இந்த பூரணமாக்கப்பட்டுட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம்ல, இது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகும். இது பாவத்தின் தண்டனையில இருந்து என்ன பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டா விடுதலை ஆயிடுச்சு. இப்போ அந்த பாவத்தின் வல்லமை பிடிக்க வரும். இது நம்ம லைஃப்ல பார்க்கணும். முன்ன சில காரியங்கள்ல நம்ம மாட்டியிருப்போம், மறுபடியும் வந்து தாக்குறதுக்கு இப்ப சரீரத்து மூலம் இன்ஃபர்மேஷன் மூலம் மறுபடியும் இந்த தாக்க வரும்போது இங்க இருந்து ஏற்கனவே வந்த வல்லமை இங்க இருந்து வந்த வார்த்தையினால நிரம்பி இருக்கிறதுனால இப்ப அந்த பாவம் பக்கத்துல வரும்போது இங்க கொடுக்கு செத்து போச்சு, உன்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்ப எது இங்க சொன்னாலும் முன்ன இங்க கனெக்டிவிட்டி இல்லாதனால இது எல்லாமே அட்ராக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இங்க வல்லமை கிடைச்சு இதை எல்லாத்தையும் செய்யக்கூடியதா இருந்த ஆத்துமா இப்ப என்னாச்சுன்னா இங்க கனெக்ஷன் ஜாஸ்தியா ஆயிட்டோன்னே இதுல இருந்து இந்த பாவத்தின் வல்லமை குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப வருது, வராம இல்லை, எவ்ரிடே வருது, எவ்ரி செகண்ட் வருது, எல்லா பிரச்சனைகள் வருது, நம்ம பழைய சந்திச்ச எல்லா சூழ்நிலைகளும் வருது. ஆனா இப்ப இங்க என்ன ஆச்சுன்னா கூட்டணி, இந்த கூட்டணி வந்து பயங்கர ஒரு நல்ல கூட்டணி. இவங்க 2 பேரும் சேர்ந்தா இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்குன்னா பயங்கரமான கூட்டணி, இதை வெல்லவே முடியாது. அடுத்து இந்த கூட்டணி போவோம், இந்த 2 கூட்டணி சேர்ந்துச்சுன்னா இது ரொம்ப பொல்லாத கூட்டணி. இதுல எல்லா மாய்மானமும் இருக்கும். இங்க இவனுக்குள்ள கசப்பு இருக்கும், கோபம் இருக்கும், இது இந்த இந்த சரீர மனுஷனுக்குள்ள எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஆத்மா மனுஷனோட அப்படி சேர்ந்து வெளியே சிரிச்சுட்டு அது ஒரு பிரசங்கி அழகா சொல்லியிருக்காங்க, ஆத்திரத்தை சோத்திரத்தால மறைச்சிருது. நம்மளே அடிப்போல அந்த கூட்டம் அந்த மாய்மாடம் நம்ம லைஃப்ல ஒருத்தவங்களை பார்த்தா பிடிக்காது, பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஏன்னா இந்த கூட்டணி என்னைக்கு மாமிசத்தோட இது ஆத்மா கூட்டணி வைக்குதோ அங்க எல்லாம் பிறக்கிறது எல்லாமே மாய்மாலம் தான். எல்லாம் உள்ளவங்க இருக்கும், வெளியே எல்லாமே நடிப்பாரு. ஆனா இதே கனெக்டிவிட்டி இங்க எடுத்துட்டு இந்த ஆத்மா அது தேவனோட சேரும்போது இது எல்லாமே பரிசுத்தத்துக்கு நேராக, மகிமைக்கு நேராக, தேவனுடைய பரிபூரணத்துக்கு நேராக இது இங்க மாற்றப்பட்டுக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கு எவ்ரிடே. அதான் அது பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த சரீரத்துக்கும் பரிபூரண விடுதலை இருக்கு. அது எப்படா தேவனுடைய வருகை வரும்போது இது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் எப்படி ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா இது பாவத்தின் தண்டனை வல்லமை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட சரீரமாய் மாறி. ஃபர்ஸ்ட் இது பாவத்தின் வல்லமையிலிருந்து இது தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டுச்சு ஆவி, இது வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டுச்சு. இது வருகையில கம்ப்ளீட்டா பரிபூரணமா மாறிடுச்சு. இப்ப என் வாழ்க்கையில இப்போ இந்த மனுஷன் எப்பயும் தன்னை எப்படி பார்த்துக்குவான், சரீர மனுஷன் தானே எப்படி பார்த்துக்கிறான், கண்ணாடி தான். உன்னை பார்க்கணும்னா அவன் எதுல போய் பார்த்துக்குவான். இப்ப நாங்கிறத டெய்லி கண்ணாடியில பார்த்துக்குவேன். ஏன் என்ன கண்ணாடியில பார்த்துக்கிறேன், நம்ம ஏன் கண்ணாடி பார்க்கிறோம், நம்மளை அழகு பண்ண, நம்ம சரியில்லாம சரி பண்ணிக்க, நான் ட்ரெஸ் பண்ணோடனே போய் என் ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணிக்கணும். என்ன நான் பார்க்கணும்னா கண்ணாடி தான், வேற எங்கேயும் போய் நான் இவங்கிட்ட வச்சு என்ன பார்க்க முடியாது, யார்கிட்ட வச்சு என்னால பார்க்க முடியாது. இப்ப எப்படி நான் என்ன பார்க்கணும்னா கண்ணாடி மட்டும்தான். இப்ப கண்ணாடியில நான் போய் பார்த்தனால என்னன்னா பரிபூரணமா பார்க்க முடியும். இதுல நான் சரியா தலை சீவிடனா போய் நல்லா தலை பண்ணிக்குவேன், ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணேன்னா போய் ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணிக்குவேன். இப்படி கண்ணாடி நம்மளுக்கு உதவியா இருக்கு. அதே போலதான் இந்த ஆத்மாவுக்கு இந்த வேதம் என்கிற கண்ணாடியில இருந்து முற்றிலும் நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. இது எப்படி வெளி சரீரம் கண்ணாடியில பார்க்கிறதோ இந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம் நினைக்கிறேன். வேதம் நம்முடைய கண்ணாடியா இருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாம் 1வது அதிகாரம் 17.
நன்மையான எப்படி இல்ல கண்ணாடியிலே காண்கிறவனை போல அவன் முகம் எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலேயே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒன்றாயிருப்பான். அங்க என்ன சொல்லிருக்குது? வசனம் கண்ணாடியா இருக்கு. தன் வசனத்தை பார்த்துட்டு அவன் செய்யல அப்படின்னா என்னாகுதான்? அவன் அதன்படி நடக்கல. அப்ப அவன் கண்ணாடியில பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில இப்போ இவன் எப்படி இந்த சரீர மனுஷனை யாரு என்ன சொன்னாங்களோ அதன்படிதான் அவன் யோசிச்சுக்குவான். இப்ப இவனை சொல்லுவாங்க, நீ சரியான ஆள் கிடையாது, நீ ஒழுங்கான ஆள் கிடையாது, நீ அப்படி இப்படி இந்த உலகம் என்னன்னாலும் இந்த சரீர மனுஷனை பார்த்து சொல்லும். ஆனா அது அவன் கிடையாது. இன்னைக்கு அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களை பார்த்து இந்த உலகத்தார் யாரு என்ன சொன்னாலும் அது நீங்க கிடையாது. இந்த சரீர மனுஷன் வாய் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்களா, ஐம்புலன்களால அப்படியே சில பேர் போனை போட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க கிடையாது. வேதத்துல இருந்து உங்களை குறிச்சு என்ன சொல்லப்பட்டதோ, இவர் நம்மளை குறிச்சு ஆவியில இருந்து வருகிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்களை குறிச்சு என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் நீங்க. அதனால உங்களை நீங்க பார்க்கணும்னா, உண்மையான மனுஷனாகிய உங்களை நீங்க பார்க்கணும்னா டெய்லி இந்த கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும். இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லுகிற ஒவ்வொன்றும் உண்மை, நிச்சம், அது உண்மை. இங்க இருந்து சொல்லப்படுறது எல்லாம் ஃபேக்ட். இது சத்தியம், இது உண்மை. ஆனா இது ட்ரூத். இப்போ இந்த ஃபேக்டை இந்த ட்ரூத்தால உடைக்கும். உண்மையா இருக்கலாம், நான் என்னுடைய கிரியையின் நிமித்தம் என்ன எல்லாமே சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ, ட்ரூத் சத்தியம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் நான். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீ பராக்கிரமசாலின்னு சொல்றாரு, நீ சௌந்தர்யம் உள்ளவன் சொல்றாரு, நீ என்னால கனம் பெற்றவன் சொல்றாரு, நீ என்னால ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு, நீ எனக்கு உகந்தவன் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு, நீ எப்சிபான் சொல்லப்படுவோம், தேச வியூலா என்று சொல்லப்படும் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அவர் பேசாம இருக்காரா? பேசிக்கிட்டே இருக்கார். அந்த பேச்சு அங்க போகணும். அவர் எப்படி பேசுகிறார்? வார்த்தை மூலம் பேசிக்கிட்டே இருக்கார். இந்த கண்ணாடியில போய் என்னை குறிச்சு என்ன சொல்லி இருக்கிறீங்க, என்னை குறிச்சு சொல்லப்பட்ட காரியம் என்ன, இதை நீங்க அறியும் போதுதான் இந்த இன்ஃபர்மேஷனால வந்தப்பட்ட எல்லாத்தையும் உடைக்க முடியும். இப்ப நம்ம எப்படி இருக்கோம் லைஃப்ல நம்ம பார்ப்போம். இங்கதான் நம்ம நிறைய நிறைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த உலகத்துல இருந்து வர செய்திகள் தான் நம்மளை எப்படி ஆக்கியிருக்கு, அப்படியே கம்ப்ளீட்டா நிரப்பி இருக்கு. இப்ப எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு செய்தி வரணும், உடனே பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? உடனே மூளை என்ன சொல்லுது? கூகுள தேடு. அடுத்து என்ன பண்ணுது? இதுல எக்ஸ்பீரியன்ஸ் யார்ட்டையாவது கேளு, இங்க கேளு, 4 பேர் போனை போடு, இங்க கேளு, அங்க. இப்போ ஒரு விஷயம் 10 பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துருச்சு. எப்படி? அவங்க அனுபவபூர்வமா வந்திருக்கு. அப்படி நம்ம இயக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய வழிகள் சரி. இப்ப மனுஷனுடைய யோசனைகள் அது மரண யோசனைகளா இருக்கும். ஆவியின் சிந்தனையோ அது ஜீவனும் சமாதானம். மாமிச சிந்தை மரணம். இதுதான் உலகத்தாருக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா ஆதாம தேவன் உண்டாக்கும் போது இதே போலதான் ஆவி ஆத்துமா சரீரம் ஜீவாத்மாவானான், மண்ணினால படிக்கப்பட்டான். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் பண்ணும்போது அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் இருந்தான், தேவனோடு முற்றிலும் தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் இருந்தான். அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் எங்க இருந்து வந்தது? ஆண்டவரோட. இந்த சரீரம் போய் என்ன பண்ணிச்சு? உலகத்துல இன்ஃபர்மேஷனை வாங்கிச்சு. ஏவன் என்ன பண்ணான்? அது பார்வைக்கு அழகு, அதாவது கண்ணுக்கு அழகு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு இனிக்கும், வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். இப்படி 3 இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வாங்கிருச்சு? உலகத்துல இருந்து வாங்கிருச்சு. வாங்கினதுதான் இங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் பாழாக்கிச்சு. தேவன்கிட்ட இருந்து அவன் பிரிக்கப்பட்டான். ஏன்னா அவன் இங்க இருந்து கனெக்டிவிட்டி எடுத்துட்டான். இப்போ அதான் சொன்னேன், இந்த கனெக்டிவிட்டி போயிட்டு இந்த 2 கனெக்ஷனும் சேர்ந்தா எல்லாமே மாய்மாலம். ஏன் இந்த உலகத்துக்கு இந்த அறிவுல தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்க சொந்த அறிவிலையும்
அந்த சொந்த அறிவு அந்த ஆத்மாக்குள்ள வந்து இந்த ரெண்டு கனெக்ஷனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவங்கள நம்ம சொல்லிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையும் இங்க கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். கனெக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். எங்க கனெக்ட் பண்றோம், அதே போலதான் நம்ம யாரோட பழகுறோம், எப்படி பழகுறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கனெக்ஷன் சரீரமும் ஆத்மாவும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க எல்லாமே மாய்மாடம் தான். இங்க எல்லாமே அப்படியே எல்லா ட்ரிக்ஸையும் நடக்கும். எல்லா ட்ரிக்கும் உள்ளுக்குள்ள அத்தனை ட்ரிக்கும் நடந்துடும். வெளியானா தெரியவே தெரியாது, அந்த ட்ரிக்கு நடந்ததே தெரியாது. ஏன்னா இந்த உங்க 2 பேரும் கூட்டு பண்ணி அப்படி ஒரு வெளியே ஒரு கொண்டாந்துருவாங்க. ஆனா இந்த கூட்டணியை விட்டுட்டு இந்த ஆத்துமா தேவனோடு இணையும் போது இது மகிமையான ஒரு கூட்டணியாக இருக்கும். இங்க உள்ள எல்லாமே மாறிடும். இங்க இருக்க எல்லாமே இங்க ஆப்போசிட்டா இங்க நடந்துகிட்டே இருக்கும். இங்க இருந்து ஜீவன் புறப்பட்டு வந்துட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுனா, இங்க இருந்து வர இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுனா இங்க போய் டெபாசிட் ஆகும். இப்ப என்ன ஆகுது, இங்க இருந்து கேட்கறான், இங்க ஆத்மா போகுது, ஆத்மால இருந்து ஆவிக்கு போகுது, இங்க டெபாசிட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இது இங்க டெபாசிட் ஆனாலும் இங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க ஜீவ ஊற்று இருக்கிறதுனால இது போய் என்ன பண்ணணும்னா ஜீவ ஊற்று அடைக்கும். இப்ப நான் வெறுக்கப்பட்டிருக்கேன், இப்ப எனக்குள்ள வருது, நீ ஆண்டவரால விரும்பப்படத்தக்கவளே கிடையாது, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறார், ஆண்டவர் நீ செய்கிற எதையும் விரும்பல, உன்னை ஆண்டவர் பிடிக்கல, இப்படிங்கிற ஒரு செய்தி இந்த ஆத்மாக்களை போய் இந்த ஆவிக்குள்ள போகும்போது என்ன ஆகுனா இங்க டெபாசிட் ஆகும். இங்க என்ன நடக்கும்னா சோர்வு வந்து இதவே கிரகிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆயிரும், ஆண்டவர் என்ன இங்க ஊற்று அடைக்க. இங்க இப்ப எப்பயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் என்ன நேசிக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த செய்திகள் இங்க போகும்போது இந்த ஊற்றை அடைக்க ஆரம்பிச்சு இவனுக்குள்ள இருக்கிற அந்த நம்மளுக்கே அது நிறைய நேரம் தெரியும். ஒரு நாள் அப்படியே ஃபுல்லா புங்கி வலி ஆவியில எப்படி இருப்போம்னா ஃபுல்லா இருக்கும். அடுத்த நாள் பார்த்து நம்மளே யோசிச்சு பண்ணி எப்படி நல்ல ஜோம நல்லா இருக்கும். அடுத்த நாள் ஏன்னா இங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஏதோ ஒன்று வந்து இங்க உள்ள இதை உடைச்சு போட்டுருக்கு. இப்போ இதை அடைச்ச இந்த ஊற்றை நம்ம எப்படி கர்த்தருடைய வார்த்தையினால மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். மறுபடியும் ஆவியில நிரம்பி செபிக்கும் போது ஓப்பன் ஆயிடும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடம் எல்லாமே 3 வருது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடமாவணும், பாவிகளுடைய வழியில நிற்காமலும், பிரயாசக்கார உட்கார்ற இடத்துல உட்காராமலும் அவாய்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணு, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கும்போது நீ பாக்கியமா. அது நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்ட அதுதான் இந்த கூட்டணி. இந்த 3 முதல்ல இருக்க கூட்டணி எல்லா மாய்மாலமும் பண்ணிடும். பாவியோட வழியில உட்காரும் போது, பரியாசக்காரர் வழியில நடக்கும்போது இங்க மாய்மாலங்கள் எல்லாம் நடந்துடும். இந்த கூட்டணி இங்க போய் ஆத்மாவோட வேதத்தோட சேர ஆரம்பிச்சோன்னே அவன் நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆகட்டும். ஏன் என் வாழ்க்கையில நிறைய இதுதான் பிரச்சனை. என் கூட்டணி எங்க வச்சிருக்கிறேங்கிறத ஒரு பிரச்சனையே. ஆனா இந்த உதிரி கூட்டணின்னு சொல்லுவாங்க, இந்த தனியா நிற்கும். இது யாருக்கு கை கொடுக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைச்சிருவாங்க. சிங்கிள் மேன் தான். ஆனா ஆட்சி அமைக்கிற நிர்வாகம் எங்க இருக்கு, ஆத்துமாக்கு இருக்கு. இத சரியா டைரக்ட் பண்ணும். ஏன்னா இது 2 பக்கமும் கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் இதுக்குள்ள வர்றது போறத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பயும் இந்த கனெக்ஷனை தேவனோடு இணைக்கப்பட்டதாய் நம்ம அதை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும்போது இங்க இருந்து ஜீவ ஊற்றுகள் அதுதான் வரங்க. இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல, அந்த இன்னைக்கு நம்ம ப்ரேயர் கூட பண்ணோம்ல, இந்த கூட்டணியில தான் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், லௌகீக ஞானம், என்னது கசப்பு, வைராக்கியம் எல்லாம் இங்க இருந்தா புறப்பட்டு இந்த 2 சேரும் போது என்ன ஆயிருக்கு. அந்த வசனத்தை மட்டும் தடவை வாசிப்போமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு எபேசியர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். பாத்தீங்களா,
இங்க இந்த கூட்டணியில இருக்கும்போது இந்த ஆத்துமாவும் ஆவியும் சேரும்போது இதுதான் பரத்திலிருந்து வரை. இங்க இவரோட கனெக்ஷன் எல்லாம் எங்க இருக்குது? இவர் ஃபுல்லா கத்தரோட கனெக்ட் ஆவி. ஏன்னா கம்ப்ளீட்டா உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. இப்ப ஆண்டவர் என்ன ரட்சிக்கப்பட்ட போது என்ன பண்ணாரு? என்னை உயிர்ப்பிச்சு உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வச்சுட்டாரு. இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கிறேன். இங்க இருந்து இங்கேயும் நானும் ஆத்துமாக்குள்ளையும் சேரும் போது இங்க இருந்து என்ன புறப்படுது? நற்கனிகள். என்னது? தெய்வீக சமாதானம். முதல்ல சுத்தம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆகுது? என் உள்ள சுத்தமாகுது. அதுல இருந்து சமாதானம் அப்படி அது பொங்கி விளையுது. அப்புறம் இணக்கம் உள்ளதா இருக்கிறது. இங்க ரெண்டு பேரும் ஆவியும் ஆத்மாவும் சேரும் போது அங்க எல்லாமே எப்படி இருக்குது? பர்ஃபெக்டா இருக்குது. ஆனா அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. என்னது? இந்த சரீரமும் ஆத்மாவும் சேரும் போது என்ன ஆகுது? கலகம், வைராக்கியம் எல்லாம் அது எப்படிப்பட்டதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா பேய்த்தனத்துக்கு அடுத்ததாயும் என்ன இருக்குது? இதெல்லாம் ஏன்னா இன்ஃபர்மேஷன்ல வந்துச்சு. இப்ப இன்ஃபர்மேஷன்ல வந்த ஞானம் என்ன அப்படின்னா பேய்த்தனத்துக்கு அடுத்தது லௌகீக சம்பந்தமானது ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதா இருக்கிறது. இந்த இப்படியான பகுதிகளாக தான் இருந்துச்சு. இப்ப ஆதாம் படைக்கப்பட்ட போது எப்படி படைக்கப்பட்டான்? அவன் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால பரத்திலிருந்து வருகிற அந்த உறவின் ஐக்கியத்துக்குள்ள இருந்து அவன் படைக்கப்பட்டான். ஆனா இன்ஃபர்மேஷன்ல இருந்து வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு? துண்டிக்கப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் லைஃப் நம்மளுக்கு தெரியும். நீங்க அந்த கடைசியா ஒரு 3ஆவது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். ஆதாம போல சேர்த்து பிறந்தாங்க. முதல்ல தேவ சாயலின் படியும் தேவ ரூபத்தின் படியும் ஆதாம் பிறந்தான் இருக்கும். ஆனா ஆதாமுக்கு அடுத்து பிறந்த பிள்ளை ஆதாம போல பிறந்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த கனெக்டிவிட்டியில பிறந்து நம்மளுக்கு தெரியும். அது போல எல்லாரும் பாவம் செய்து மறித்தவர்களா இருந்தோம். எபேசியர் 2ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வசனம் வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பிக்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க, இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். என்ன நடந்துச்சு? ஆதாமின் மூலம் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் என்ன பண்ணிட்டோம்? மறிச்சு போயிருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த ஆவி மனுஷன் கம்ப்ளீட்டா டெட். இந்த ரெண்டு மனுஷனும் போட்ட அக்கிரம செயல் தான் என்னாச்சு? லௌகிக ஞானம், லௌகிக அறிவு எல்லாம் என்னது? வைராக்கியம், கோபம், இதுதான் உலகம் ஃபுல்லா மைண்ட் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. இப்ப அக்கிரமங்களினாலும் பாவங்களை கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொள்ளும் போது மரித்தவனா இருந்த என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய உயிர்ப்பித்து நடந்துச்சு. இந்த தேவனோடு மறுபடியும் தொடர்பு கொள்ளுகிற ஒரு கனெக்டிவிட்டி, மறுபடியும் கனெக்ஷன் உண்டாயிடுச்சு. இந்த கனெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அக்கிரமங்களாலும் பாவங்களா இருந்த எண்ணெய் உயிர்ப்பித்துட்டார். இப்ப உயிர்ப்பு வந்துருச்சு. இப்ப இது என்ன போய் கிடந்துச்சு? செத்து போய் கிடந்துச்சு. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் கனெக்ஷனே இல்லை, சத்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருந்தார். தீர்க்கதரிசிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னது? இந்த தேவனுடைய ஜனங்களோட அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எங்கேயாவது நிறுத்தினாரா? நிறுத்தவே இல்லை. அவர் என்னைக்கு ஆதாம் தோட்டத்துல பேச ஆரம்பிச்சவரு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா கனெக்ஷன் போயிடுச்சு, அதனால சத்தம் போயிடுச்சு. இப்ப மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிச்சோன்னே அந்த சத்தம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. இப்ப கனெக்ஷன் உண்டானதுக்கு அப்புறம் இந்த கனெக்ஷன்ல இருந்து என்னாச்சு? இப்ப இந்த ஜீவன் பாய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜீவன் இங்க டெபாசிட் ஆகதான் நம்ம மறுரூபம். இதுதான் என் ஆத்மா மனுஷன் தான். இப்ப நான் வாழுகிற இப்ப இந்த உலகம் இருக்குல்ல, இப்ப நான் வாழுகிறேன்னா இந்த மனுஷன் தான் நான் கவனம் செலுத்தும். இந்த மனுஷன் எங்க இருந்து எதை வாங்குறான்? இப்ப எனக்குள்ள ஏதோ ஒண்ணு வரும்போதும் அந்த சாய்ஸ் என் முன்னாடிதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, அதுதான் வாழ்க்கை, எல்லாமே அதுதான்.
2 ட்ரீ தான் சூஸ் பண்றது ஒன்னதுல. அதில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணாரு? ஆன்சரை அவுட் பண்ணிட்டாரு. ஜீவனை தெரிந்து கொள். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? மரணத்தை தான் தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் சொன்னாலும் நான் தப்பு ஆன்சர் தான் எழுதுவேன். அப்படின்னு என்ன பண்றோம்? தப்பாவே. ஆனா தேவன் ஜீவனை தெரிந்து கொள். நம்ம முன்னாடி என்னைக்குமே எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க அதை நல்லா பார்க்கலாம். 2 நிற்கும். நீ சூஸ் பண்றது நீ தான். இவரோட கனெக்ஷன் வச்சுக்கணும், ஆவியோட கனெக்ஷன் வச்சுக்கணும். உங்க கனெக்ஷன் ஆவியோட போகும்போது உங்களோட சூஸ் ஜீவனாக இருக்கும். உங்கள் கனெக்ஷன் சரீரத்தோட போகும்போது, இன்ஃபர்மேஷனோட போகும்போது அது மரணமாய் தான் இருக்கும். அதில் சான்ஸே கிடையாது. இது மாறுவது கிடையவே கிடையாது. இதுல ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இந்த காரியத்துல நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதை. சரி, இப்போ ஆண்டவர் எப்படியா இருக்கிறார் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இதோடைய என்ன சொல்றது, இந்த காரியத்தை நான் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். தேவன் எப்படியா இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார். அவர் பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். இதை எடுப்பார். பிக்சர்ஸ் மட்டும் அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரட்டும். ஏன்னா அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். தெரியுதா? இந்த படம் தெரியுதா? எப்படி இருக்கிறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எப்படி இருக்கார்? ஒரு சொற்குள்ள ஒருத்தர் இருக்கார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா. 3 சொற்கு தெரியுதா? ஒருவருக்குள்ள ஒருவரா இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்படி 3 பேரா தான் இருக்காங்க. ஆனா இப்படி தனித்தனியா தோண்டிட்டு இருக்கு. இதை நல்லா கிளியர் பண்ணி. நிறைய பேர் மைண்ட்ல இப்படியா இருக்காரு, இப்படியா இல்ல, அவர் இப்படியா இருக்கார். அவர் ஒருவருக்கு உள்ள இருக்கார். நம்ம எங்க வச்சிருக்காரு? அதுதான் உங்களுடைய விடுதலையின் சத்தியம். அதுதான் சுவிசேஷம். அவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எங்க இருக்கீங்க நீங்க? குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள இருக்கீங்க. ஏன்னா பிதாவை விட்டு பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் விட்டு குமாரன் கிடையாது, குமாரன் விட்டு பிதா கிடையாது. அதுதான் நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் அசைகிறேன், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நம்ம வச்சிருக்கிறாரு? கனெக்ஷன் உள்ள வச்சிருக்கிறார். அவரை விட்டு வெளியவே நான் கிடையாது. அவரை விட்டு வெளியவே கிடையாது. இந்த எப்ப நான் போனாலும் இந்த பிக்சர் தான் உங்களுக்குள்ள வரணும். இப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கோங்க. என்ன சுற்றுவாங்க. இப்படிதான் நான் இருக்கேன். பிடிச்சிக்கோ. 2-3 பேர் பிடிச்சிக்கோங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ன எங்க வச்சிருக்கிறாரு? மையத்துல வச்சிருக்காரு. இவ்வளவு விசேஷமானவன் தான். இவ்வளவு ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் தான். இவ்வளவு அன்பு கொடுக்கிறார். இப்படிதான் நான் எங்க போனாலும் அவர். இப்ப நானு இன்னொரு வசனத்தை சொல்றேன். இப்போ பவுல் சொல்றார், நீங்க வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். ஏன் சொல்றாருன்னா, இவங்க 3 பேர் நான் எங்க போனாலும் பிரிய மாட்டாங்க. இப்ப நான் ஒரு வேசி வீட்டுக்கு போறனாலும் இவர் போயிட்டு எப்பா நீ உன் வேலைலாம் முடிச்சுட்டு வா, நான் வந்து சேர்றேன். அங்கேயும் அவர் வரதான் செய்யணும். அதனாலதான் சொல்றாரு, நீ தான் விலைக்கு போடணும். ஏன்னா நான் உன்னை விட்டு பிரியாத உறவுக்குள்ள வந்துட்டேன். நீ தான், அதுதான் சொல்றாரு, பாவத்தை விட்டு நீ தான் ஓடணும். எதுவா இருந்தாலும் நீ தான் ஓடி போகணும். ஏன்னா நான் உன்னை விட்டு நீ அங்க போகாத அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். ஏன்னா நான் உன் கூட இருக்கேன், உனக்குள்ள இருக்கேன். எங்க வச்சிருக்காரு பாருங்க. அவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. அவருடைய மேன்மை நம்மளை குறிச்சுதாங்க. அவருடைய நோக்கம் எவ்வளவு பெருசு பாருங்க. இதெல்லாம் தெரியாம
ஆண்டவர் பாரு என்னை சோதிக்கிறார். ஆண்டவர் பாரு என்னை ரொம்ப கிடையவே கிடையாது இன்னைக்கு உங்களுடைய. ஏன்னா அதெல்லாம் பிசாசுகள் போய் அவனை சோதிக்கிறாரு. உன் மேல அன்பா இல்லை. அவனுடைய ஒரே எண்ணம் அவருடைய ஒரே எண்ணம் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வரும். அவன் ஒரே அச்செண்டா அதுதான். ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும். ஏன்னா பிரிச்சுட்டா எல்லா வேலையும் அவனால செய்ய முடியும். ஆனா பிரிக்க முடியாத அன்புக்குள்ள இருக்குங்கிற வரையும் உங்கள்கிட்ட பிசாசு வரணும்னு தெரியாது. ஆனா உங்க மைண்ட் உங்களுக்குள்ள அதை நம்பிடுச்சுன்னா ஆமா. ஏன்னா இந்த உறவுல நான் இருக்கேன் நீ தெரியலன்னா நீ ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் எல்லாம் செய்யும் போது என்ன இது பண்றாரு அப்படின்னு நீ யோசிக்கும் போது என்ன ஆகுது, நீ பிரிக்கப்பட்டு உன்னுடைய மைண்டை தான் அவன் தாக்குவான். மைண்டை பிரிச்சு கொண்டு போய் எல்லா வேலையும் செஞ்சுருவான். ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஏன்னா இந்த பிக்சர் உங்களுக்கு மாறக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் ஒருவருக்கு ஒருவர். பிதா குமாரன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் மேல அன்பா இருக்கார். பரிசுத்த ஆவியான பிதாவினும் குமாரன் மேல அன்பா இவங்க முகமுகமா ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்காங்க. ஆண்டவர் எதுக்காக மனுஷனை உண்டாக்குனார்? கேள்வி எனக்கு எது செய்வேன் வர்ஷிப் பண்ண. ஓகே, உறவுக்காக ஃபெலோஷிப் வச்சுக்க. ஏன்னா ஏற்கனவே இங்க வந்து ஆராதனை இருக்கதான் செய்யும் இங்க. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் இவங்க அவங்க ஆராதிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ ஆனாம் ஏவாள படைச்சார். அங்க ஏதாவது ஆண்டவருடைய தேவைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா? ஏன்னா இப்போ உள்ள அதை கிளியர் பண்றதுக்கான இப்போ உள்ள நோட்டீஸ்ல எல்லாம் எப்படி அடிக்கிறாங்க? வியாதியா, பிள்ளி சூனியமா, கஷ்டமா, நெருக்கமா, இயேசு விட்டவா? அது உண்மைதான். இது எதுவுமே ஒருத்தர் இல்லை. கஷ்டமே இல்லை, பிள்ளி சூனியமே அவனுக்கு இல்லை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இயேசு அவனுக்கு வேண்டாமா? ஏன்னா ஆண்டவர் மனுஷனை படைச்சது உறவுக்காக படைத்தார், அந்த ஐக்கியத்துக்காக படைத்தார். அந்த ஐக்கியத்துல இருந்து வர்றதுதான் ஃபெலோஷிப், இது ஆராதனை எல்லாமே. ஆனா அவனுடைய நோக்கம் என்ன? இப்ப ஆதாம் ஏவாளுக்கு எல்லாமே இருந்துச்சு, அங்க இல்லாதது என்ன? எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த உறவு தான். அந்த குமாரனில் அவர் எப்படி அன்பு கூர்ந்து செல்ல பிள்ளையா அந்த அன்பை பரலோகத்துல அவங்க அனுபவிச்சாங்களோ அந்த அன்பை பூலோகத்துல மனுக்குலம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அந்த உறவுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இதை மனசுல வச்சுக்கோங்க. நான் உறவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உறவுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் இந்த உறவுங்கிறது இங்க உள்ளுக்குள்ள வந்துச்சு. ஏன் நான் இங்க வந்தேன்? இந்த உறவுனாலதான் நான் இங்க உள்ளுக்குள்ளேயே வந்துட்டேன். இந்த உறவு எனக்குள்ள எப்பொழுதும் கனெக்ஷனாகவே இருக்கும். எனக்குள்ள அது எப்பொழுது நிறைய பேருக்கு இதை எனக்குமே அப்படிதான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளும்போது பிதா பரிசுத்த ஆவியானவர் இயேசு பிதாவை தான் என்னது, அவர் வந்து குமாரனா ஒரு காலத்துல வந்தாரு, ஆதி காலத்துல பிதாவா இருந்தாரு, அப்புறம் அவர் குமாரனா வந்தாரு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர். மீன்ஸ் நானே அவங்கள காலங்களில் பிரிச்சுக்கிட்டேன். ஆனா அவங்க எல்லா காலங்களும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஒரு எல்லா காலங்களிலும் அப்படியே தான் இருந்தாங்க. அவங்களுடைய ட்ரினிட்டி பிரியவே இல்லை, அவங்களோட திரியேகம் பிரியவே இல்லை. என் மைண்டு தான் பிரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விதம். நான் பரிசுத்த ஆவியானவர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம அபிஷேகம் பெறுவோம்ல, அவர் ஒரு நபர்னே நான் தெரிஞ்சுக்கவே கிடையாது. அவர் நபர்னே தெரியாது. அவர் 3 நபர்கள், ஆனா ஒரே உள்ளவங்க. இப்படி தனித்தனியா தொங்கிட்டு இருக்கோம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர்னா அங்க குமாரனும் பிதாவும் இருப்பார். பிதானா பிதான்னு கூப்பிட்டோன்னா பிதாவை மாத்திரம் கூப்பிடுறோம் இல்ல, அந்த இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இயேசுவே கூப்பிடும் போது அங்க பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன். அவங்க ஒரு நாளும் பிரியறதே இல்லை, நம்மளையும் பிரித்து பார்க்கறது இல்லை. நீ தனி, நான் தனி, நீ எனக்குள்ள இருக்க, எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அவங்களோட அரவணைப்பு, அவங்களோட ஒரே எண்ணம் என்ன இருக்குன்னா, நான் உன்னோட இருக்கேன், உனக்கு நான் உதவி செய்ய இருக்கேன், என்ன நீ விடுறையா? அவங்க கேள்வி ஒரே கேள்வி அதுதான். நான் உனக்கு உதவி செஞ்சு இருந்துட்டே இருக்கேன், உன் மேல அன்பு குறை இருந்துகிட்டே இருக்கேன், நீ எனக்கு இடம் கொடுக்குறியா? இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டே போறதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனோட அந்த அன்புல நம்ம பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சரி, இப்ப என்ன ஆகுது? இப்ப நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு என்ன வருது? பிரச்சனை, அப்புறம் என்னென்ன வருது? எல்லாம் வருது. உலகத்துல இருக்கும்போது என்ன வருது? எல்லா பிரச்சனையும் வருது. மென்டல் பிரச்சனை வருது, பிசிக்கல் பிரச்சனை வருது, எல்லா பிரச்சனையும் வருது. அந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருக்குன்னா, இந்த 3 சர்க்கிள் பார்த்துக்கோங்க. இந்த பிரச்சனை நம்ம காண்கிற உலகத்துல இப்ப பாக்குறோம்ல,
இப்ப நம்ம பாக்குறோம்ல, இங்க பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க கவர்மெண்ட் இருக்கு. நம்ம பாக்குற எல்லாமே காண்கிற உலகத்துல, நான் சும்மா காவும் மட்டும் போடுறேன், காண்கின்ற உலகத்துல இருக்கு. இது அடுத்து காணாத உலகம் 2 இருக்குது. இந்த ஒரு சர்க்கிள், இது ஒரு காணாத உலகம், இது ஒரு காணாத உலகம். நம்ம கண்ணால பார்க்க முடியாத உலகம், இது நம்ம பார்க்க முடிகிற உலகம். இப்ப நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம், இந்தியாவை பாக்குறோம், சென்னையை எல்லாமே நீங்க பாக்குற எல்லாத்தையுமே உங்க கற்பனையில கொண்டு வந்துக்கோங்க. அது இங்க இருக்கு, நானும் இங்கதான் இருக்கேன், என் பிரச்சனை இங்கதான் இருக்கு, எல்லாமே இங்கதான் இருக்கு. இது காணக்கூடாத இந்த செகண்ட் என்ன இருக்குன்னா, பிசாசு, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அது அடுத்த மண்டலத்துல இருக்கு. செகண்ட் ரவுண்ட். தேர்டு பரலோக ராஜ்யம், இது பிதாவின் மண்டலமா இருக்கு. இது சரி. பிரச்சனை எங்க இருக்குன்னா, எனக்கு எங்க இருக்கு? நான்கிற உலகத்துல இருக்கு. என்னுடைய பிரச்சனைக்கு வேற எங்க இருக்குன்னா, இந்த 2வது உலகத்துல இருக்கு. பிசாசோட உலகத்துலதான். வேற எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரிகள், லோக அதிபதிகள், இதோட இதுல இருக்குது. தீர்வு எங்க இருக்கு? தேவராஜ்யத்துல இருக்கு. சரியா? இங்கதான் எங்க இருக்கு? தீர்வு இருக்கு. பிரச்சனை எங்க இருக்கு? காண்கிற உலகத்துல இருக்கு. அதோட வேறு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வேறு இருக்கும். நம்ம பாக்குறது மேலதான், அதோடைய ரூட்டுங்கிறது அடுத்த உலகத்துல இருக்குது. அதோட தீர்வு அதுக்கு மேல இருக்கு. இங்க பிதா, குமாரன், பரிசுத்த அவருடைய திரியேகம் இருக்குது. இந்த திரியேகத்துக்குள்ள யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்ப இந்த தீர்வான இடத்துலதான் நானும் இருக்கேன், தீர்வு கிடைக்கிற இடத்துலதான் நானும் இருக்கேன். இப்ப எனக்கு பிரச்சனை வந்தோடனே நான் இந்த உலகத்துக்குள்ளேயே நான் பிரச்சனைக்கு தீர்வு கண்டேன்னா என்னால காண முடியாது. இப்ப நான் இதை வேற உடைக்கணும். இப்ப எனக்கு வந்த பிரச்சனையோட வேற என்ன பண்ணணும்? நான் உடைக்கணும். அப்ப தீர்வோட நான் ஜாயின் பண்ணணும். இப்ப நான் தீர்வுல தான் இருக்கேன் முதல்ல நீ. அப்ப அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிக்சரை காட்டினேன். இப்போ தீர்வு உண்டாக்குற இடத்துலதான் நான் இருக்கிறேன். அந்த தீர்வு எல்லாமே எங்க இருக்குது? எனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நான் தேவனோட அமர்ந்து இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறோமா? யோவான் 14:20 வாசிக்கலாம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எப்படி இருக்கும்? பிதாக்குள்ள குமாரன் இருக்காரா, குமாரனுக்குள்ள நான் இருக்கேனா? இப்ப எல்லாரும் என்ன இருக்கும்? ஒன்னா இருக்கும். இப்ப நான் ஒன்னா இருந்து இப்ப எங்க என்ன ஆர்டர் கொண்டு போயிட்டார்? அது எபேசியர்ல எடுத்துக்குவோம். எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த எபேசியர் 2வது எபேசியர் தான் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை குறிச்ச தீர்மானம் என்ன? ஆதியாகமம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உலகம் படைக்கப்பட்ட படைப்பை சொல்லி கொடுக்குது. ஆனா இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே நடக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது என்னன்னா எபேசியர் தான். நீங்க எபேசியர் அடிக்கடியா வாசிச்சுட்டே இருங்க. 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2வது ஃபர்ஸ்ட் வசனம் வாசித்தோம். மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். அதோட நிறுத்திக்கலாம். என்னாச்சு? மாம்சமும் மனசும் என்னாச்சு? இந்த மாம்சம் மனுஷனும் இந்த மனசு என்ன பண்ணிச்சு? விரும்பினது எல்லாத்தையும் செஞ்சு, உலகத்துல செய்யறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோமா இல்லையா? எக்ஸ்ட்ரா கூட செஞ்சோம். எல்லாத்தையும் செஞ்சு கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே. 5வது வசனம் வாசிப்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹalleluya. எப்படி கிடைச்சது ரட்சிப்பு? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். மரித்த மனசும் மாமிசமும் செஞ்சு மரித்தவர்களாய் இருந்த
நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்திலே உயர்த்தி வைத்து விட்டார். ஹalleluya. இப்ப நம்மளோட பொசிஷன் எங்க இருக்கு? ஆனா நான் எங்க இருக்கேன்? பூமியில இருந்தாலும் இப்ப அதுதான் 16-20 படிச்சேன். இதாக்குள்ள இயேசு இருக்கிறாரு, இயேசுக்குள்ள நான் இருக்கேன். நான் எங்க இருந்தாலும் அவரோட தான் இருக்கேன். பரலோகத்திலும் அவரோடு சேர்ந்து நான் ஆளுகை செய்கிறேன். பிரிக்க முடியாத உறவிலே இருக்கிறேன். ஹalleluya. எந்த இடத்திலையும் என்னை விட்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பிரியவே இல்லை. நான் பரலோகத்தில் இருந்தாலும் அவரோட தான் இருக்கிறேன், பூலோகத்தில் இருந்தாலும் அவரோட தான் இருக்கிறேன். அவரோட இருக்கிறத விட அவருடைய மையத்துக்குள் நான் இருக்கிறேன். ஹalleluya. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு இந்த மனுஷனுக்கு கிடைச்சது. பாவியில ரட்சிப்பு உண்டாயிடுச்சுல. இந்த ரட்சிப்பை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தேவனுடைய கிருபையினாலே. அந்த 5வது வசனம் சொல்றது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து. இந்த அன்பு கூர்ந்தது நிமித்தம் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் தான் இந்த ரட்சிப்பு கிடைச்சிச்சு. இது இந்த மனுஷனுடைய பாத யாத்திரையினால கிடைக்கிற, இந்த மனுஷன் செஞ்ச புண்ணியத்தினால கிடைக்கிற, இவங்க அப்பா அம்மா, இவங்க பாட்டி தாத்தா, இவங்க ஜெனரேஷன் செய்த புண்ணியத்தினால இந்த ரட்சிப்பு கிடைக்கல. அல்லது இவன் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி ஏதாவது அப்படி கிடைச்சனால இவனுக்கு ரட்சிப்பு உண்டாகல. அல்லது இப்ப மாதிரி மலைக்கு போய் இங்க போய் தேடுறாங்கல்ல, அதனால அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகல. தேவனோ இரக்கத்தில் இந்த ரட்சிப்பு கிருபையினாலே உண்டானது. ஹalleluya. ஹalleluya. இது எந்த என்னது வரணினாலும் கிடைக்காத ரட்சிப்பு. அடுத்த தொடர்ந்து அதை வாசிப்போம். 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9வது வசனம் தான் முக்கியம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். ஹalleluya. இது ஒருவர் ஏன்னா அந்த கிரெடிட் அவரே எடுத்துக்கிட்டார். ஏன்னா அந்த ரட்சிப்பை யாரும் வச்சுக்கொள்ளவே முடியாது. நீ எவ்வளவு பாத யாத்திரை போனாலும் சரி, ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, உலகத்தையே சுத்தி ஒட்டில நீ வந்தாலும் சரி, முழங்காலே நீ ஜெபிச்சாலும் சரி, 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் இந்த ரட்சிப்பு உலகத்தினால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டான ரட்சிப்பு. அது கிருபையினாலே இரக்கத்தினாலே நம்மளுக்கு கிடைத்த ரட்சிப்பு. ஒரு மனுஷனும் இதனாலதான் நான் ரட்சிப்புக்குள்ள வந்தேன் அப்படின்னு ஒருத்தரும் பெருமை பாராட்டாததுக்கு அவர் கிருபையாலே, அந்த கிருபை ஏதோ அடக்குமுறையில அன்பினாலே நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஹalleluya. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசிச்சு இந்த ரட்சிப்பை இலவசமா, இதுக்கு ஏதாவது கொடுத்தோமா? முதல்ல இதை நினைச்சு பார்த்தோமா? நான் ரட்சிக்கப்படணும்னா நினைச்சேனா? கிடையவே கிடையாது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்னை கொண்ட தீர்மானம். ஹalleluya. ஏதோ இந்த பூமியை படைச்சனே கிடையாது. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள என்னை பார்த்துட்டார். கிறிஸ்துவுக்குள்ள எஸ்தரை பார்த்துட்டார், கிறிஸ்துவுக்குள்ள அசோக் பிரதரை பார்த்துட்டார், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் பார்த்துட்டார். என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எப்போ பிறக்க போறேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு நம்மளை ரட்சித்தார். மகா பெரிய இரக்கம். இதை நினைச்சாவே டெய்லி உங்களுக்குள்ள அன்பு பொங்கி 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 வரும். அந்த வியாதி இதெல்லாம் குறிச்செல்லாம் ரொம்ப பெருசாவே யோசிக்க தேவையே கிடையாது. இதையே இந்த உலகத்தை ஓட்டுறதுக்கு முன்னே என்ன நினைச்சிட்டாருன்னா, ஏன்னா இந்த இடத்துலதான் இப்ப அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப அவருக்குள்ள இந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சிருச்சு? நம்மளுக்கு பூரணமாய் உண்டாயிடுச்சு. இந்த ரட்சிப்பை ஒருவனும் உங்களிடத்துல இருந்து பறிக்க முடியாது. அதனாலதான் அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணிடணும்? தண்டனையில இருந்து என்ன ஆயிடுச்சு? ஆக்கினையே தீர்ப்பே இல்லாத இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஹalleluya. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம், 1-2வது வசனம் படிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டேன். ஆமென். ஹalleluya. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதா இருந்து இப்ப நான் என்ன பண்றேன்? மாம்சத்தை வெளியே வச்சுட்டேன். இப்ப நான் என்ன தீர்மானம் பண்ணிட்டேன்? ஆவியின்படி நடக்க தீர்மானம் பண்ணிட்டேன். இப்ப இவரை கையை பிடிச்சிட்டேன். படிச்ச எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
அதுதான் ஒருத்தவங்க தேவ ஆவியினால நடத்தப்படும் போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாரு தேவ ஆவியினாலே நடத்தப்படுறாங்களோ அவங்கதான் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப மாமிசத்தின்படி நடந்த என்ன ஆகும்? ஆக்கினை தீர்ப்பு. அதுலதான் என்ன சொல்றாரு, மனசும் மாமிசமும் ஒருபடி நடக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்காரு. எது மனசு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், பிடிவாதம் பண்ணாத. மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தனையோ உன்னை ஜீவனும் சமாதானம். கிறிஸ்து இயேசுடைய ஜீவி என்ன ஆவியின் பிரமாணம் என்ன ஆயிடுச்சு. இப்ப அதனாலதான் இப்ப அதே பிரச்சனை வருது, அதே எனக்குள்ள வருது, அதே மறுபடியும் சந்திக்க வரா, சத்ரு சந்திக்க வரா. நான் சந்திச்ச பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா நல்லா அவங்களோட இப்ப விசிட் பண்ணிட்டு வருவோம், எப்படி அவன் நல்லா ஆகலாம்? முடியாது. அப்படி ஒரு விசிட் வரும். ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள ஆவியின் பிரமாணத்துல நடக்கிறதால இப்ப பாவம் மரணங்கிற கொடுக்க, இப்ப பாவம் வந்தாவே ஸ்மெல்லே இல்லை. ஸ்மெல் இருந்தா தானே பிடிச்சிருக்கோம், இங்க ஸ்மெல்லே இல்லாம போயிடுச்சு. கொடுக்க இப்ப அதை அட்ராக்ட் பண்ற அட்ராக்ஷனே என்கிட்ட வந்து போயிடுச்சு. ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்தே அப்படிங்கிறதுல என்ன பண்ணிட்டாரு, காம்ப்ளீட்டா என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் இதாயின. ஹல்லேலூயா. இதுதான் எல்லாம் புதிதான வாழ்க்கை. இந்த கூட்டணியில உண்டாகிற வாழ்க்கை எல்லாமே புதுசாகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம கலாத்தியர்ல படிச்சோம். உங்க எல்லாருக்கும் அந்த மெமரி வசன, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். எப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்துலதான் நீங்க பிழைத்திருக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு செய்து முடித்த நன்மையின் விசுவாசத்துலதான் பிழைத்திருக்கணும். எல்லாம் எனக்காக அவர் செய்து முடித்த ஒவ்வொரு தடவையும் இன்ஃபர்மேஷன் வரும். உலகத்திலோட இன்ஃபர்மேஷன் நம்ம உலகத்துல தானே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்தார அல்ல. நீங்க உலகத்துல இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, உலகத்தாரால இருக்கக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நீங்க ஆவியில இருந்து வருகிற ஆவி எது? கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்குது. இந்த கண்ணாடியில டெய்லி போய் பாரு. இந்த கண்ணாடி உன்னை என்ன சொல்லுதோ அதுதான் நீ. என்கிட்ட டெய்லி நான் ஒரு டிவோஷன் புக் வாசிப்பேன். அதுல எப்படி இருக்குன்னா, ஒரு பூனை போய் அந்த கண்ணாடியில பார்க்கும், ஆனா அந்த சிங்கம் தான் இருக்கும். பிரதிபலிக்கிறது வந்து சிங்கம் தான் அதோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. அதுதான் இந்த உலகம் என்ன பூனை மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய கண்ணாடியில நான் பார்க்கும்போது சிங்கம் மாதிரி இருக்கேன். ஹல்லேலூயா. என்னோட காரியம் எப்படி இருக்கிறது? ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கிறது. ஏன்னா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான். அவருடைய ரத்தத்தினால நான் என்ன பண்ணிருக்கேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நீதிமானுடைய பாதை ராஜபாதையா இருக்கிறது. அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அதை விட இன்னொரு ஒரு பெரிய காரியம் என்னன்னா, சிலுவையில அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார். அதுதான் என்னுடைய சுதந்திரம். இப்போ உங்க அப்பாவுக்கு வந்து 100 கோடி கொடுத்துட்டாங்க. உங்க அப்பா உங்களுக்கு அந்த 100 கோடி ரூபாய் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த பத்திரத்தை வந்து கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? தூங்குவோமா? 100 கோடி விட்டு தூங்குவோமா? அது தெரியாம சில நேரம் தெரியுற இடம் தெரியும், தெரியாத இடமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம்? இதை கண்டுபிடிக்காம என்ன பண்ண மாட்டேன், என் லைஃப்ல தூங்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன். அப்படின்னு என்ன ஆகும், தூக்கம் வராம 100 கோடியை தூக்கி வீட்டுல உட்காந்து வைக்காம அசர மாட்டேன். அதே போலதான் சிலுவையில தேவன் நமக்காக சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது விசுவாசத்துல இருந்து எடுக்கிறதுனால ஒரு மெனக்கடலே இல்லை. ஆமா அப்படியா செஞ்சுட்டாரா, ஓகே. இந்த அசால்ட்டு தான் நம்மளை இப்படியா நிறுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில ஏழ்மை, பாவத்தின் பிரச்சனைகள், வீட்டுல சண்டைகள் எல்லாமே உண்டாகுதுன்னா, இந்த ஐஸ்வர்யம் இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் சொன்னா அது ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிறோம். இந்த மகா பெரிய சொத்துக்கள் எல்லாம் சிலுவையில செய்யப்பட்டு அதை தான் நான் விசுவாசிக்கணும். இது எனக்கு இருக்கிறபடினால இப்ப எப்படி அந்த 100 கோடி சொத்து உங்களுக்கு உரியதுன்னு நீங்க எடுத்தனாலதான் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு உரியதுன்னு தெரிஞ்சனாலதான் என்ன பண்ணீங்க, தேட ஆரம்பிச்சிட்டீங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வேணுங்கிற அந்த காரியத்துக்குள்ள போக ஆரம்பிச்சது போல
சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்ட அந்த மேன்மை என்ன? எதுக்கு இயேசு வந்தார்? அது ஜாலியா தானே இருந்தார். ஏன் அடிமையின் கோலம் எடுத்து வரணும்? ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம ஏன் அவர் தொங்கணும்? ஏன் அதை நம்ம குறிச்சு யோசிக்க மாட்டோம்? ஏன் வந்தாரு? அவரை பத்தி சொல்றாங்க எனக்காண்டி தரித்திரன் ஆனார்னு. ஆனா என் வாழ்க்கைய அவர் தரித்திரன் எனக்காக அவர் ரீப்ளேஸ் பண்ணாரு. அப்புறம் என் வாழ்க்கையில ஏன் தரித்திரம் இருக்கு? இதெல்லாம் நம்ம அறிகிறதே கிடையாது. இப்ப ஏன்னா ஏன் இதை அறிகிறது இல்லைன்னா, கூட்டணி அங்க. ஏன் இதை குறிச்சு அறிகிறது இல்ல? எப்போ பாரு உலகத்தோட இன்ஃபர்மேஷனோடய செல்போனு, டிவி, இப்படி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு? கூட்டணி அங்க இருக்கும்போது இதை குறிச்ச சிந்தனையே வராது. நீங்க தனியா உட்கார்ந்தோ அல்லது நீங்க நல்ல சத்தியத்தை கேட்கணுங்கிற ஒரு பசி தாகம், நீதின் மேல ஒரு பசி தாகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, இதோடைய சகல நன்மைகளுக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போக விடுவாங்க. உங்க தாகம் தேவன் தான் சொல்லலாம். உங்க ஆண்டவரையிலும் கர்த்தரையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. இந்த உலகத்தோட இன்ஃபர்மேஷன்ல பலப்படக்கூடாது. இது செய்து என்ன கொடுக்குது, இது என்ன கொடுக்குது, இது அழிவை தான் கொடுக்கும். இதோட ரிசல்ட் அழிவு தான், 100% அழிவு தான். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். எனக்கு ஜீவனை கொடுக்குறேன், என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற அந்த காரியத்துல நான் போய் சேரணும். இதைதான் விசுவாசிக்க சொல்றேன். இப்ப நம்ம விசுவாசம் என்ன இருக்கு? வீடு கிடைச்சிருவோம், கார் கிடைச்சிருவோம், என் பிள்ளை பிடிச்சிரும். இதுவும் விசுவாசம் தான். இதையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஆனா செய்து முடிக்கப்பட்ட எனக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சத்ருவை ஜெயித்தார், வறுமையை ஜெயித்தார், என்னோட சாபத்தை ஜெயித்தார். என்ன ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையில வைத்திருக்கிறார், வெற்றியாளனாய் வைத்திருக்கிறார். இந்த செய்தி, இந்த 100 கோடி சொத்து உங்களுக்கு உண்மை. இது 100 கோடி வருதோ அப்பா வச்சு பண்ண தெரியல, இது எதுவா இருக்கலாம். ஆனா இது நிச்சயம், இது நிச்சயம் கிடைக்கும். இது கிடைக்காம போகவே போகாது. இதை விசுவாசிக்கிற எவனும் நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். இதை விசுவாசிச்சு இதை கூறிய அறிவை நீங்க அடையும் போது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எல்லாம் மறுரூபமாகும். வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கும். வெற்றியுள்ள வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து வந்து வாழ்ற வாழ்க்கை கிடையாது, உள்ள இருந்து வாழ்கிற வாழ்க்கை தான். வெளியே நீங்க எதையுமே தேடி அடைய வேண்டாம், எங்கேயும் தேடி போக வேண்டாம், எந்த ஊழியக்காரரோட தேடி போக வேண்டாம். அதையும் சொல்கிறது, எந்த ஊழியக்காரங்களையும் நீங்க தேடி போக வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமே உங்களை போதித்து நடக்கும். அப்படிப்பட்ட மகிமையின் பாத்திரமா நீங்க இருக்கிறீங்க. அதுக்காண்டி உதவி செய்வாங்க, ஆனா ட்ரஸ்ட் அங்க இருக்கக்கூடாது. எதுனாலும் அங்க போய் தெரிஞ்சுக்குவோம். நோ, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவோடு இணைந்து நான் தெரிந்து கொள்ளவே. அன்னைக்கு உன்னை கண்டுபிடிப்பீங்க பாருங்க, அது உங்களை விட்டு மாறவே மாறாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டத உங்கள்கிட்ட இருந்து யாருக்காவது விடுங்க முடியுமா? நீ ரட்சிக்கவே பண்ணல, யார் சொல்றான்? நீங்க என்ன சொல்றீங்க? ஐ நோ இட், எனக்கு தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டது. எங்க அப்பா யார், அதை உங்களால பேர உங்க இருதயம் கண்டுபிடிச்சிச்சு. இந்த இருதயம் எப்படி கண்டுபிடிச்சிச்சு? அந்த உள்ளுக்குள்ள இருந்து அதை கண்டுபிடிச்சிச்சு. இது மாதிரிதான் தேவனுடைய காரியத்தை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கும் போது ஜீவனுக்கெல்லாம் அது உணவா இருக்கிறது, ஜீவனுக்கெல்லாம் அது ஆரோக்கியமா இருக்குது, ஜீவனுக்கெல்லாம் அது மருந்தா இருக்குது. ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் ரட்சிப்ப என்ன வந்தா நான் செய்ய முடியுமா? இந்த ரட்சிப்பை திருட முடியுமா? இந்த ரட்சிப்பை நீங்க ஒத்துக்காம இருக்க முடியுமா? தெரியவே இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு அறிஞ்சிருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நான் அறிந்திருக்கிறேன் என்ற இடத்துக்கு வர வேண்டும். ஐ நோ இட், எனக்கு தெரியும். இந்த எனக்கு தெரிஞ்சுக்கு நான் அறிஞ்சிருக்கிறேங்கிற இடத்த தான் ஆண்டவர், அதுதான் உங்களை அசைக்க முடியாத ஒரு இடம். இப்ப சொல்றேன்னா, இப்ப உங்களுடைய ரட்சிப்பை சேனா உங்களுக்கு அறிஞ்சு, அது கம்ப்ளீட்டா அறியப்பட்ட ஒரு இடம். உங்க இருதயம் கம்ப்ளீட்டா அதை தெரிஞ்சிருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அசைக்கப்படுற இடம் தான். இப்போ அசோக் பிரதர் வந்து ரேகா சிஸ்டர், என் ஒய்ஃப் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அப்படி இருக்கும். நோ, அவங்க சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஐ நோ இட். அதுதான் அசைக்க முடியாத இடம். இந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வர விரும்புகிறார். பிதாவாகிய ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும்
அறிவதே நித்திய ஜீவன். விசுவாசிப்பது நித்திய ஜீவன். அறிவதே ஐ நோ, ஒவ்வொன்றையும் ஐ நோ, எனக்கு அறியும், எனக்கு தெரியும். என் ஆண்டவர் அவர் நாம் ஐஸ்வர்யனா ஆகும்படி அவர் ஏழ்மையானார் என்பது எனக்கு தெரியும். இதை கண்டுபிடிக்கும். இந்த இருதயம் கண்டுபிடிக்கும் போது அதை ஒருவரால் அசைக்கல. இப்படிதான் இதை அறிஞ்சவங்க தான் பலமான நிற்பாங்க. இந்த எல்லா காரியங்களும் தான். இந்த பிள்ளை சூனிய மாத்திரத்துல அந்த கஷ்டப்படுறவங்க இல்லை. அவர் சகல சத்ருவை என் பாதபடி ஆக்கி போட்டிருக்கிறார். பிசாசு என்ன பார்த்துதான் நடுங்கிறான். எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தெரியும். இந்த இடத்துக்கு தான் நம்ம ஆண்டவர் வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. சபையாகிய நாம், அவருடைய அவயங்களாகிய நாம் அந்த தலையை விட்டு பிரியாத ஒரு அனுபவம், அதுதான் இந்த தலையோடு சேர்ந்த ஒரு அனுபவம். இந்த பகுதியில் நம்முடைய கைகளை எப்போ அங்கே கொடுக்கக்கூடாது. நம்முடைய கைகள் எப்பொழுதும் ஆவியிலே இணைக்கப்பட்டவர்களாய், ஆவியோடு இணைந்து ஆளுகை செய்கிறவர்களாய், இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த கனெக்ஷன் நான் எங்க இருக்கேன், இந்த பிக்சர் உங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கும். அப்போ நீங்க எங்க போனாலும் பயப்படாம போவீங்க இல்ல. நீங்க தூங்கினா எப்படி பயம் வரும்? உங்களை சுத்தி தான் ஒருத்தர் இருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு கண்ணின் மணி போல காக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அவரை தாண்டிட்டு உங்களை பிடிச்சிட்டு ஒருத்தன் போயிடுவானா? உங்களுக்குள்ள வந்து எதையாவது போட்டுற முடியுமா? என்ன அறிவு இல்லாததான். இது எனக்கு தெரியும், விசுவாசிக்கிறேன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விசுவாசிக்கிறது இல்லை, அப்படியே கலவர இருக்கிறனாலதான் விசுவாசம் வரும்போதும் வந்துட்டாங்கிறத அவனை சென்ஸ் பண்ணிடுவோம். அவனுக்கு ஏன் கூட இருக்காருங்கிறத சென்ஸ் பண்ண தெரியல. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அங்க இருந்து ஒரு 10 பிசாசு கதை கேட்டுங்க அன்னைக்கு நைட் தூக்கம் வருமா? மொத்தமே அவன் வந்து அவன் கூட படுத்து தூங்கி சாதிக்க மாட்ட மாதிரி. ஏன்னா இன்ஃபர்மேஷன். இதே நீங்க ஆண்டவரை தியானிச்சு அவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைப்படுவதும் இல்லை அப்படி சொன்னவர் அவர் உண்மையுள்ள தேவன். அவர் என் கூட தான் தூங்குறார். நான் தூங்குனாலும் அவர் தூங்குறார். நான் அவர் தூங்க மாட்டார், ஆனா என் கூட தான் இருக்கிறேன். அவர் என்னோட எப்பயும் அப்படியா இருக்கிறார். அந்த உணர்வு உங்களை பலமானாய் மாற்றும். உங்ககிட்ட வர பொய்யெல்லாம் செத்து போயிடும். ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இப்ப முளைச்சு பயங்கர உண்மையா இருக்குது. பொய் சொல்ற பொய்களெல்லாம் அப்படி நம்பி இருக்கும். இப்ப ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, உங்க பையன் வந்து ஏன்னா உங்களை நேசிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே அதை அப்படியே நம்புறது இல்லை. என் தேவன் என்ன நேசிக்கிறது போலதான் என் பையனையும் நேசித்து வச்சிருக்காரு. இப்ப எப்படி நான் அதை சரி பண்ணணும் அப்படிங்கும் போது ஆண்டவரை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பார்க்க உதவி செய்யுங்க. இதுதான் ஒவ்வொரு கேள்விக்கும் பெரிய பதிலை கொண்டு வரும். சில நேரங்கள்ல சரி இதான் முக்கியமான இது சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள்ல மாட்டிருக்கிறதா முக்கியம். எப்படி தீர்வு கண்டுபிடிச்சதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிரச்சனையெல்லாம் இங்க இருக்கு, தீர்வு இங்க இருக்கு, ரிசல்ட் இங்க இருக்கு. இப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு பிசாசானவன் என்ன பண்றாங்க? அந்த ஒரு முடவனை கூட்டிகிட்டு வராங்க. அப்ப என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் பிசாச அவனை விட்டு திறத்தினோடனே அந்த முடவன் நடந்தான், அந்த ஊமையா பேசணும். இப்ப பிரச்சனை எங்க இருக்குது? பிசாசு அந்த பகுதிகளில் வேர் கொண்டு இருக்கிறான். இப்ப அந்த வேரை தட்டுனோடனே என்ன ஆயிடுச்சு? இங்க ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அப்போ இதோட வேருக்குள்ளதான் போகணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடியும் ஒரு பிசாசானுடைய கிரியை இருக்குது. இப்ப ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா ஒரு பலவீனத்தின் ஆவி அங்க இருக்குது. ஆனா உங்ககிட்ட வர்றதுக்கு அவனுக்கு என்னது கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒண்ணும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம அத்தாரிட்டி எல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டோம்? சாவி கொத்த கொடுத்துட்டாரு, அத்தாரிட்டியை கொடுத்துறாரு, எல்லாம் கொடுத்துறாரு. அந்த சாவியை பத்திரமா போய் பீரோல கூட்டி வச்சாச்சு. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சத்துருவையும் தரத்தும், உங்க எல்லைகளை விட்டு தரத்தும். ஒவ்வொரு காரியம் வரும்போதும் உங்க தேவன் உங்களை அட்ரஸ் பண்ணுவார். ஒவ்வொரு காரியம் உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது இதை ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கணும். ஆண்டவரே இதோட வேர், இதை எப்படி நான் ஜெயம் எடுக்கிறது? நீங்க ஏற்கனவே ஜெயம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா என் வாழ்க்கையில அந்த ஜெயத்தை நான் எப்படி கொண்டு வருது? அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டார். ஒண்ணு நம்ம ஜெயிக்கிறதுக்கு எதையாவது ஒண்ணு வச்சுட்டு அவர் மொத்த பாம்பையும் அடிச்சுட்டாரு, சாவடிச்சுட்டு நீயும் வேணா அந்த பாம்பு அடிங்கிறாரு. அவன் செத்த பாம்பை தான் அடிக்க சொல்றாரு. ஒன்றும் உயிரோட இருக்கிறதெல்லாம் அடிக்கவே சொல்லல.
ஆனா இந்த வேற புடுங்கணும். இப்ப மெடிக்கலி நம்ம போகும்போது கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, மெடிக்கல் சயின்ஸ்ல கூட இந்த இந்த மேல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சுகம் கிடைச்சிரும். ஆனா ஸ்கேன் எடுப்போம், உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போய் தேடி தேடி கண்டுபிடிப்போம், ஒண்ணுமே இருக்காது. ஆனா வியாதி மட்டும் நீக்கும். ஏன்னா ரூட் அங்க இருக்கு. ஏன்னா கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள், இந்த கேன்சர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதோட ரூட் எங்க இருக்கு? இந்த கசப்பு, வைராக்கியத்துல இருக்கு, மன்னிக்காதது. இது எல்லாத்துக்கும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த ரூட்டை என்ன பண்ண வச்சுட்டோம், அங்க விட வச்சுட்டோம். இப்ப மேலாப்புல மாத்திரை போய் சாப்பிட்டு என்ன ஆகும்? சும்மா அப்பப்ப டைம்லேயும் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஆனா நான் ஆழத்துல போய் ரூட்டை பிடிங்கிட்டேன், நான் என்ன பட்டு போயிடும், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ரூட்டை கண்டுபிடிச்சு தீர்வு இங்கே இருக்குது. எல்லாமே உனக்கு சாதகம், எல்லாமே உனக்கு இருக்கு, எல்லாமே உன் நன்மைக்கு தான் நான் இருக்கேன். இயேசுவின் ரத்தம் இருக்கு. எப்படி ஜெயிக்க முடியும்? ஆட்டுக்குட்டையின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள், அவ்வளவுதான். இயேசுவின் ரத்தம் உங்க மேல இருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் நீங்க. நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் தான் உங்க மேல இருக்க முடியுமே தவிர்த்து இங்க நடக்கிற எல்லாம் உங்க மேல நிற்க முடியாது. முதல்ல நீங்க அதுல ஸ்திரப்படணும். ஐ நோ இட், ஐ எம் நீதிமான், நான் நீதிமான் அப்படிங்கிறது ஐ நோல வரணும். இந்த நோ வராதனால, எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல வராதனாலதான் இப்ப நீதிமானுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம அனுபவிக்கணும். நீதிமான்னா என்ன நினைச்சிரும்னா, சரியான காரியத்தை செஞ்சு டெய்லி காலையில எழுப்பி ஜோம் பண்ணி முதல்ல நின்று 40 நாள் ஃபாஸ்டிங், இப்படின்னு பிசிக்கலி நம்ம செய்யற அது செய்யணும். அது ஆண்டவரால் நடத்தப்பட்டு செய்யணும். நீயா செய்யக்கூடாது. நீயா செஞ்சுட்டு அப்புறம் நீயா உன்னை நீதிமானிக்கிறக்கூடாது. அதனாலதான் பிரச்சனை வரும்போது உனக்கு முதல்ல ஆண்டவர் மேல அஃபண்ட் ஆகுது. இதெல்லாம் நான் செஞ்சேன், அப்படியெல்லாம் பண்ணினேன், ஏன் எனக்கு துணை இல்லை? அது நீயா செஞ்ச. நீதிமான்கிறது உன் கிரிகள் அல்ல, தேவன் உன்னை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க பாரு, அதனாலதான் நீ நீதிமான். சாட்சி இந்த வசனத்தினால ஜெயிக்கும். நான் நீதிமான் என்கிற அந்த நன்மையை நான் அறியும் போது என் வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாத்தையும் நீதிமானுக்கு இது வர முடியாது. நீதிமான் பனைய போல செழித்து கேதுவை போல் வளருவான். என் செழிப்புல வராத போது நான் இன்னைக்கு சொல்லணும், நான் நீதிமான். வறட்சியா வாழ்க்கையில வர முடியாது, போவேங்க. இவ்வளவுதான். இதுக்கு உட்கார்ந்து நீ பெரிய வாக்காரம் தேவையில்லை. பெரிய ஜபம் அறிஞ்சனா போதும். ஆண்டவர் காலை தான் எடுத்து வச்சாரு. அங்க பிசாசுல என்ன பண்ணிச்சு? நடுங்குது. ஏன் என்னை துன்பப்படுத்த வந்த? ஏன் காலத்துக்கு முன்னே வந்துட்டீங்க? காலத்துக்கு முன்னே பிசாசை கருத்த முடியும். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்துல நம்மளை வச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கிறிஸ்துவின் அதிகாரம். எல்லா பாதாளத்துல போய் நின்று பிடிங்கி எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு போயிடல. எல்லா சாமியத்தையும் ஓட்ட கொடுத்து இங்க கட்டப்படும், அங்க இங்க அவிழ்க்கப்படும். நீ என்னென்ன சொல்றையோ எல்லாம் நடக்கும். ஆனா நீ அறிவிலிருந்து செய்ய வேண்டும். அதுதான் மெயின். இப்ப என் வாழ்க்கை அவரை அறிகிற அறிவில பெருகும். உங்கள் ஜெபம் இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, அறிய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய நன்மைகளை நான் அறிய வேண்டும். அதான் சொன்னேன், சிலுவையில அவர் நம்மளுக்கு செய்து விட. அதுதான் பரிசுத்தவான்களே சுதந்திரம். இப்ப நான் அதை எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் போன டேல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பிரேயர்ல வந்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதை சுதந்திரத்தை நான் ஃபுல்லா எலாபரேட் பண்ணி தான் மேக்சிமம் நான் பார்க்குறேன். நான் எனக்கே ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அது எவ்வளவு தூரம் நிச்சயம் எனக்கு வெளிதான் வந்துச்சு. ஏன்னா அந்த எல்லா சுதந்திரத்தையும் நான் அடைஞ்சுதான் ஆகணும். இன்னும் என் வாழ்க்கையில அதை நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என் கிறிஸ்து எனக்காக செஞ்ச எல்லா நன்மையும் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஒன்னையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. எவ்ரிடே 11:30 இருந்து 12:30 வரைக்கும் ப்ரேயர் போயிட்டு இருக்கு. நீங்க கனெக்ட் ஆகிக்கலாம் உங்களோட சௌகரியங்கள். அதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பரிசுத்தவான்களின் சுதந்திரம். ஃபர்ஸ்ட், நீ பாவி அல்ல, நான் நீதிமான். இந்த இதைதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது நம்முடைய சுதந்திரம். இப்ப பாவி 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 நம்மளுடைய பழைய எண்ணங்கள் மூலம் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? நம்மளோட குற்ற உணர்விலும் குற்ற எண்ணங்களிலும் வைத்துட்டே இருப்பான். அதனாலதான் இந்த பாவியில நம்மளுக்கு ஒரு சுத்த மனசாட்சி இருக்கிறது, தேவனோட ஒரு உறவு இருக்கிறது, தேவனோட ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இந்த உறவின் மூலம் நான் ஐக்கியம் கொடுக்கிறேன். இந்த சுத்த மனசாட்சி என்ன பண்ணுது? அதை காக்க வைக்கும். இப்ப என்ன ஒரு காரியம் வரும்போதும் எனக்குள்ள என்ன கிடையாது?
குற்ற மனசாட்சியில இங்க ஃபுல்லா இங்கிருந்து வர்றது எல்லாம் நம்மளை குற்றப்படுத்தி, இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது, குற்ற பாவம் மரணம் என்கிறதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், இங்க எனக்கு தீர்ப்பு வெளியே வந்துருச்சு, எனக்கு ஆக்கின தீர்ப்பே இல்லை. இதுல இருந்து நம்ம செயல்படும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அந்த ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணணும். ஆண்டவருக்குள்ள அந்த அவர் கொடுத்த அந்த சுயாதீனம், நம்ம போன வாரம் கேட்டோம்ல அந்த சுயாதீனம். ஏன்னா இதுல இன்னொரு ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, எல்லாமே உங்க சாய்ஸ்க்கு முன்னாடி வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் வந்து உங்க மேல என்ன பண்ண டிக்டேட் பண்ண மாட்டார், டைரக்ட் பண்ணுவார். உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, இதை நீ செய்யணும், பிடிச்சு கழுத்து அழுத்து நீ செய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் அதுக்குள்ள வர மாட்டார். இப்ப நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோம், தப்பு தெரியுதுல அப்ப நிறுத்திருக்கணும்ல. நோ நோ நோ, அதுக்கு உனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆண்டவரோட ஜென்டில்மேன், அவ்வளோ ஜென்டில் காட். உன்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் கிடையாது, நீ தேவனோட நினைச்சு நன்மையான காரியங்களை சுதந்திரிச்சுட்டு போயிட்டே ஹல்லேலூயா. நம்மளுடைய சுதந்திரம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஆறாம் ஏவல் போய் குடும்பம் போதே என்ன பண்ணிருக்கான், அவன் கையில இருந்து பிடிச்சிட்டு வந்துருக்கான், ஏய் போவாத அப்படின்னு ஸ்டார்டிங்ல பிடிச்சிருக்கான். நோ, அந்த சுயாதீனத்துக்குள்ள ஆண்டவர் வரமாட்டார். அது சுயாதீனம் தான் தேவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய சுதந்திரம். ஒருத்தவங்க உங்களை போட்டு இப்படிதான் செய் இப்படிதான் செய் இப்படிதான் செய் இப்படிதான் அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கே பிடிக்காது. ஆனா உங்களை ஃப்ரீயா விட்டு நீ செய். இதுல என்னன்னா, நீ செய்யனாலும் அவர் கூட இருக்க, நீ எங்கேயுமே தள்ளுவலி விலைக்கு போயிட முடியாது, எங்கேயுமே நீ தப்பா போயிட முடியாது, எந்த காரியம் உனக்குள்ள ராங்கா போயிடவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட திரியேகத்துக்குள்ள உங்களை நிரப்பி வச்சிருக்காங்க. இங்க பிரச்சனை வந்த உடனே முதல்ல வேற குடிமை, வேற தீர்வு இங்க இருக்குது. ஏற்கனவே எல்லா தீர்வுகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, எல்லாம் உங்களுக்கு சாத்தியமே. சுகம் சாத்தியம், ஐஸ்வர்யம் சாத்தியம், எனது விடுதலையான வாழ்க்கை சாத்தியம், ஜெயமுள்ள வாழ்க்கை சாத்தியம், எனது விசுவாசமுள்ள வாழ்க்கை சாத்தியம், எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இங்க ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட். ஆனா வேற பிடிக்காதனால மேல இங்க இருக்கிற இந்த பிரச்சனைகள்ல வெறும் மேல மட்டும் மாத்திரை என்ன டோலோசிக் சுட்டி போட்டு அப்பப்ப ஜுரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஆழத்துல போய் எல்லா பலவீனத்தின் ஆவியை போவலைய. ஏன்னா நான் யாருன்னு தெரியும், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், ஒன்றுமே என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நான் நிற்கும் போது அதை ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் மேலும் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா இயற்கையின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா பிசாசின் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் கடந்து போய் எந்தெந்த எல்லைகளுக்குள்ள போனாரோ அந்த எல்லைகள் எல்லாம் உங்களுக்கு சுதந்திரம். இறைகிற காற்றை பார்த்து சொல்லுங்க, இறையாதே, அமைதல பிசாசப்பட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. வியாதி உஸ்தரம் மேல கரங்க அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான்னு பார்க்கணும். மத்திய மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? பிசாசுகளை துரத்துவீங்க. அது உங்களை துரத்தாது, மன தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க தான் பிசாசை துரத்துவீங்க. அடுத்து நவமான பாஷைகளை பேசுவீர்கள். இந்த எல்லா காரியமும் உங்கள் நன்மை வாழ்க்கையில ஒரு ஜீவ நீரூற்றா புறப்பட்டு வரணும். இந்த நன்மையின் சகல நன்மைகளை நீங்க அனுபவிக்கணும்னா அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கு. இதுதான் சீக்ரெட். இதுல ஒரு சீக்ரெட்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு என்ன ஒரு எல்லாத்துலயும் எதாவது சொல்லுவாங்க, ஒரு மாத்திரையில எதையாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க மாதிரி ஒரே மாத்திரை அந்நிய பாஷையில செபிக்கணும். நீங்க செபிக்க அந்நிய பாஷையில பேசுகிறோட தேவன் ரகசியம் இருக்கிறது. அந்நிய பாஷையில மனுஷனோட பேசாமல் அவன் தேவனோட பேசுகிறான். டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்க பேச 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 நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பேசணும், எங்க போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும், எல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அப்ப டவுன்லோட் ஆகும்போது என்ன ஆகும்? பிசாசுகளை துரத்துவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதான யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நிறைய பேரோட பயம் இருக்கும். ஒரு 2-3 பேர் பிரேயர் ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டாங்க, அது என்னைக்கோ நான் பிடிச்சிட்டேன், அது என்னமோ உள்ள போவே போவாதான். அவங்களுக்கு சொல்லப்பட்ட நியூஸ்
அதனால எனக்கு எங்க வீட்டுல இது இருக்கும். நான் சொன்னேன், அது யார் சொன்னா? நான் சொன்னேன், வசனம் என்ன சொல்லு, இங்க இருந்து வரதுல நீ பிழைச்சனா செத்துருவ, இங்க இருந்து வரதுல நீ எடுத்தனா பிழைப்ப. சாவுக்கு ஏதுவான எந்த குடித்தாலும் ஆதியான ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஜீவன் மரணம் ஜீவனால விழுங்கப்பட்டு இருக்குது. அந்த மரணத்தின் கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிங்க எடுத்துட்டாரு. அதனால ஒண்ணுமே உங்களை செய்ய முடியாது. குடிச்சாலும் என்ன பண்ண முடியாது, தெரியாமே குடிச்சிருந்தாலும் சரி, அது யாரு குடிச்சிருந்தாலும் உங்க வீட்டுல ஒன்னும் செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. சாவுக்கு ஏதாவது ஒன்றை குடிச்சாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கையை வைத்தீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். தேவன் நம்மள வியாதிங்கிற இடத்த விட்டு எடுத்துட்டு நீ தான்ப்பா சுகம் கொடுக்கிற டாக்டர்னு வச்சுட்ட. அவர் எப்படி டாக்டரோ நீ தான் சுகம் கொடுக்கிற டாக்டர். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பொசிஷன் எல்லாம் மாத்திட்ட. நீ பாவி அல்ல, நீ நீதிமான். நீ வியாதியஸ்தம் இல்லை, நீ வியாதியஸ்தனுக்கு கொடுக்க உங்க கைகள் விலையேற பெற்ற கைகள். தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்றேன், சில ஏன் கையை வச்சு ஜோம் பண்றாங்க, ஆண்டு சொல்றார், நீ கைகளை வைக்கும் போது சொஸ்தமாவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தையை, இப்போ மனுஷன் நானும் போய் கை வச்சுட்டேன்னா இந்த வார்த்தையை நம்பி இதை நான் எடுத்து இதை நான் செயல்படுத்தும் போது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் நம்மளை திரியேகத்துக்குள்ள சேர்த்து இந்த ஆவி ஆத்மா சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் நாம் நின்று செயல்படுத்தும் போது புரிஞ்சுக்கணும், இந்த அறிவு தான் விடுதலையாகும். என் லைஃப்ல நான் கண்ட முதல் என் விடுதலை சத்தியம் இதுதான். இந்த ஆவி ஆத்மாவை குறிச்சு நான் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டனோ ஒரு பெரிய விடுதலை. ஒரு 3 பேர் கை தட்டிடுவோமா? தேங்க்யூ. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாம். ஹல்லேலூயா.